என்ன லீலா, அப்பா கிட்ட சொல்லாம கிளம்புற? கிளம்புறதுன்னு முடிவாயிடுச்சு. அத சொல்லிட்டு கிளம்புனா என்ன, இல்ல கிளம்பிட்டு சொன்னா என்ன? லீலா, பா, எங்கம்மா பையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்ட? நானும் மாமாவும் இனி கிளம்பலான் இருக்கோம்ப்பா. ஊரு கிளம்பிட்டியா? என்னம்மா திடீர்னு? இன்னும் 4 நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்லப்பா, இருக்கணும்னு தானமா வந்த? வந்தது என்னமோ அப்படி நினைச்சுதான்ப்பா. அதுக்காக இங்கே இருந்துட முடியாது இல்லையா? அது இல்லடா, நீங்க வந்ததே மனசாந்திக்காக தானே. இங்க வந்த அப்புறம் உன் கஷ்டத்தெல்லாம் மறந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா சந்தோஷமா இருந்த இல்ல? நீ மட்டும் இல்ல, உன் மாமனாரு இங்க வந்தப்போ எவ்வளவு மனசு புண்பட்டு வந்தாரு. இங்க வந்த அப்புறம் எல்லாரோடையும் பழகி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தார்ல. எல்லாருமே தான் அவங்க கஷ்டத்தை மறந்து சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம். இப்போ விஜயோட மாமனார் கிளம்பி போயிட்டாரு. இப்படியே ஒவ்வொருத்தரும் கிளம்பி போயிட்டா, அதாண்டா சொல்றேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உன் மனசு கொஞ்சம் சாந்தி கிடைக்கணும். திடீர்னு கிளம்புறேங்கிறியா? அது இல்லப்பா, மாமாவும் இங்க வந்து உட்காந்துருக்காருன்னு அவருக்கு தெரிஞ்சா இன்னும் அதிகமா கடுப்பாயிடுவாரு. அது மட்டும் இல்லாம மாமா என்ன கூட்டிட்டு போறதுக்காக தானப்பா இங்க வந்தாரு. என்னது, உன் மாமனார் ஒண்ணு கூட்டிட்டு போறதுக்கு வந்தாரா? என்ன லீலா, அவர் வந்ததும் சொல்லலையா? ரவி மாப்பிள்ள அவர் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு. மறந்துட்டு பேசுற? சில விஷயங்களெல்லாம் மறந்துதான்ப்பா ஆகணும். உடனுக்குடன் மறக்கலனா குடும்பத்தை நடத்த முடியாது. எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிட்டு இருந்தா எந்த புண்ணியமும் இல்லப்பா. ஏதோ ஊருக்கு கிளம்புறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஓரளவுக்கு புரியுது. மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக நீ படுற சிறுமியெல்லாம் மறக்க முடிவு பண்ணிட்டேன். ஆனா உன் புருஷனுக்கு உன் அருமை தெரியலையேம்மா. பரவாயில்ல, மனசை தளர விடாது. இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் உன்னை உன் புருஷன் புரிஞ்சுக்குவார். ஆனா அப்ப அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும். அது வரைக்கும் உனக்கு படப்போற ரணங்களால உன் மனசு காப்பு காய்ச்சி தழும்பேறிடாம பாத்துக்க. சரிடா, கிளம்பு. சம்மந்தி, வாங்க. நாங்க லீலா எல்லாம் சொல்லிட்டேன். நீ கிளம்புறதா முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி உங்களுக்கும் இங்க வந்ததுல கொஞ்சம் மனசாந்தி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எப்ப வேணா வரலாங்க. சரி சம்மந்தி, வாங்க, நான் கொண்டு விடுறேன். பைய கொடுங்க, நானும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன். அக்கா, போயிட்டு வரேன்க்கா. வா லீலா. உடம்ப பாத்துக்கோ விஜய். சரி லீலா. சரோ, அங்க பக்கத்துல ஒரு பாட்டிட்ட பணம் வசூல் பண்ண, அதையும் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்க. சரிப்பா, வரேன் சரோ, வரேம்மா. வரேன்க்கா. வாமா. உட்காரு. அக்கா, லீலாவும் போயிடுச்சு. பவானியும் தனா அக்காவும் இங்க வந்திருக்கலாம். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. பவானி படிப்பால அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல வேலை நீயாவது இங்க இருக்கக்கா. நீயும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கவலைப்படாத விஜய், நான் அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டேன். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்னக்கா, என்ன சொல்ற? ஆமா விஜய், பாரு, லீலாவுக்கு ஏதோ மனசு வேதனையா இருக்கு, பெருமையா ஃபீல் பண்றேன்னு சொல்லி கிளம்பி வந்தா. நடுவுல ரவி கூட வந்து கூப்பிட்டப்போ நானாவே கிளம்பி வரேன்னு சொல்லி அப்படியே கிளம்பியும் போறா. ஆனா எனக்கு அப்படி இல்லையே. என்ன வீட்டை விட்டு அமிச்சிட்டாங்க. என் வீட்டு ஆளுங்களோட மனசு மாறுற வரைக்கும் என்னால அங்க போக முடியாது. என் வீட்டு ஆளுங்களோட மனசு அவ்வளவு சீக்கிரத்துல மாறும்னு எனக்கு தோணல. அதனால இன்னும் கொஞ்ச நாள்
ஜாலியா இங்கே இருந்துட்டு போறேன். அக்கா சாரிக்கா, என்ன மன்னிச்சிரு. உன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால உணர முடியுது. ஐயோ சேச்சே, இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? பாரு, எனக்கு அந்த வீட்ல இருந்து லீவு கிடைக்கிறது சுலபமான காரியம் இல்ல. இப்ப ஏதோ லீவு கிடைச்சிருக்கு, அதனால கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போறேனே. நீயே நினைச்சு பாரு, உன் பிரசவத்துல நான் உன் பக்கத்துல இருந்தா உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். உனக்கு ஒத்தாசையா இருப்பேன். உன் குழந்தைய கொஞ்சுவேன். உண்மையில விஜய், நான் உன் பக்கத்துல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாக்கா, உண்மையிலே நீ அந்த நேரத்துல என் பக்கத்துல இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா என் வீட்டு ஆளுங்களோட மனசு மாறினா அதுக்கு வழி இல்லாம போயிடும். அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் வீட்டு ஆளுங்களோட மனசு மாறக்கூடாதுன்னு அந்த கடவுளை வேண்டிக்கலாம். இதுல பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா விஜய்? என் வீட்டு மனுஷங்களோட மனசு மாறினாலும் வேதனை, மாறாட்டியும் வேதனை. ஆனா இதுல எது பெருசுன்னு பார்க்கணும். அப்படி யோசிச்சா எனக்கு அந்த வீட்டுக்கு போறதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கும். ஏங்க அப்படி சொல்ற? ஆமா விஜய், அந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு உண்மையிலே சங்கடமா தான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்க போய் தான் தீரணும் போல இருக்கு. ஏன் தெரியுமா? நட்ராஜ் நடுராத்திரில எழுந்திருச்சு 2 தடவை அப்பா அப்பான்னு கூப்பிட்டான். அவனுக்கு பெரியவங்களோட கோணல் புத்தியும் கேடு கெட்ட சண்டைய பத்தியும் என்ன தெரியும்? இவனுக்காகவாவது நான் அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அக்கா, கஷ்டம்னு தெரிஞ்சு ஏங்கா மறுபடியும் அங்க போய் மாட்டணும்? என்ன பண்றது விஜய்? நான் என்னோட எல்லா பொறுப்புகளுக்கும் நியாயமானவளா நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என் மனசாட்சிப்படி அப்படியேதான் நடந்துக்கிறேன். ஆனா எனக்கு துரதிருஷ்டவசமா ஒரு மருமகளா, ஒரு பொண்டாட்டியா நல்ல பேரு கிடைக்கல. ஆனா ஒரு நல்ல மகன்னு அப்பா கிட்ட பேர் வாங்கியிருக்க. இனிமே எனக்கு என்ன வேணும் விஜய்? என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும். அவன் தான் என்னோட எதிர்காலம். என் பிள்ளைக்கு நான் ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியலன்னா என் தலைமுறையே வீணா போயிடும். அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இது பார்வஜி, இந்த உலகத்தை நம்மளால மாத்த முடியாது. ஒரு பொம்பளைக்கு இன்னொரு பொம்பளையே விரோதமா ஆக்கி வச்சிருக்கிற இந்த நாட்டோட நிலைமைய நம்மளால மாத்த முடியாது. ஆனா நான் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும். பொம்பளைங்களை எப்படி மதிக்கணும்னு அவனுக்கு சொல்லி தர முடியும். அவனால எந்த ஒரு பொண்ணு கண்ணிலையும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. அப்படி நான் அவனை வளர்க்கணும் விஜய். சரோ, நீ பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். உன்னை என் பொண்ணு அடையிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. ஏய், அன்னைக்கு கோபி இங்க வந்து மாணிக்க மாப்பிள்ள அவர்கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டப்ப நான் உன்னுடைய அப்பாவை தான் அதெல்லாம் கேட்டேன், பதில் சொன்னேன். ஆனா இந்த குழந்தையோட நிலையில இருந்து அதை நான் பார்க்க தவறிட்டேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் மாணிக்க மாப்பிள்ள நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம். ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுப்பாங்க? இதை பொறுத்த வரைக்கும் அவர் இதோட அப்பா இல்லையா? இந்த குழந்தைய அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு
எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவனை கூட்டிட்டு நீ கிளம்பி போ. அப்பா இல்லப்பா, நீங்க அப்ப சொன்னது சரிதான்ப்பா. என் மனசுல 1000 இருக்கட்டும். என் குழந்தை கொஞ்சம் ஏங்கினாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன்ப்பா, நான் சமாளிச்சுக்குவேன். ஆனா அவர் வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், நிச்சயமா போக மாட்டேன்ப்பா. விஜய்க்கு சாப்பிட நேரமாயிடுச்சு, சமைக்கணும். ஏன் நிர்மலா, ஒரே ஒரு பொரியல் மட்டும் தான் பண்ணியா? ஆமா, ஏன் கேக்குற? ஏண்டி, நீ ஒரு காய்கறி வியாபாரியோட தங்கச்சி, ஒரே ஒரு பொரியல் மட்டும் தான் பண்ணணுமா? வீட்ல எத்தனை விதமான காய்கறி இருக்கு, அதை எடுத்து போட்டு ஒரு கூட்டோ வறுவலோ பண்ணிருக்கலாம்ல. அட போமா, குழந்தைய வச்சுட்டு இதெல்லாம் பண்றதே பெரிய விஷயம். வயசாச்சுல, கொஞ்சம் வாயை கட்டுமா.